குட் மார்னிங் ஜியா டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா 90% எல்லாருமே இந்த போஸ்டரில் தான் இருப்பாங்க. அதாவது சின்ன வந்து இப்படி கழுத்தையும் சின்ன இப்படி கொண்டு போயிட்டு முதுகில் வந்து இப்படி கூன் போட்டு, ஏன் அப்படின்னா எதர் அவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கட்டும், அவங்க வந்து இப்படியே டிவி பார்த்தோ இல்லை மானிட்டர் பார்த்து அவங்க நெக்கே வந்து முன்னாடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி உங்களுக்கே இருக்குன்னா இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படி எல் ஷேப்பில் கை வச்சுட்டு மெதுவாக ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வந்துட்டு பேக்கில் நல்லா புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணும்போது உங்களோட முதுகில் இருக்கிற அந்த மசில் வந்து அப்படியே ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 15 of 2 sets 15 2 வாட்டி பண்ணுங்கள். உங்கள் ப்ரீதிங் வந்து நார்மலாக இருக்கணுங்க, மூச்சு பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லைட்டாக உங்களுக்கு பெயின் வர மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கவுண்ட்ஸ் கம்மியாக பண்ணிக்கோங்க. பட் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் பாஸ்டரும் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் இப்படி க்ராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து மெதுவாக அதே மாதிரி பின்னாடி புஷ் பண்ணணும். இதுலேயும் உங்கள் முதுகில் இருக்கிற மசில்ஸ் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் நெக்கு வந்து நியூட்ரல் பொசிஷனில் இருக்கணும், அதாவது நேராக இருக்கணும். உங்கள் சின் வந்து உள்ளே டக்கின் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது கண்ணாடி கிட்ட பண்ணுங்கள். ரிலாக்ஸ். ஸோ கை 2 இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 கையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு அப்படியே பின்னாடி மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணணும், கீழே கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணும்போது உங்கள் நெக்கு வந்து நியூட்ரலாக இருக்கணும். நெக்கை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு துப்பட்டா இல்லை ஸ்டிக் இருந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா எவ்வளோ இப்போ ஸ்டிக்காக இருந்ததுன்னா ஒரு லென்த்தி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லை துப்பட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஸோ இங்கேருந்து அப்படியே பின்னாடி கையை மேக்ஸிமம் இப்படி கொண்டு போகணும். எல்போஸ் பெண்ட் பண்ணாமல் கொண்டு போங்க. இன்கேஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியலி கொஞ்சம் பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்புறம் போக போக உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போதே உங்களோட பாஸ்டர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ரெகுலராக அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 15 2 கவுண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போது எதர் உங்கள் வீட்டில் தெரா பேண்ட், அதாவது இந்த எலாஸ்டிக் பேண்ட்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த துப்பட்டாவையே உங்கள் தலையை சுற்றி இப்படி கொண்டு வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை வந்து பின்னாடி இப்படி கொண்டு போங்க, ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அதாவது உங்கள் சின்ன வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போகணும். அந்த துப்பட்டா இல்லை பேண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட நெக்கோட பாஸ்டரும் உங்களோட அப்பர் பேக், அதாவது கூன் போடுற அந்த பாஸ்டரும் நல்லாவே மாறி நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக தெரிவிங்க. அட் த சேம் டைம் உங்கள் மசிலில் வந்து எந்த இஷ்யூலாவும் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தினமும் என்னை கவனி செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.